Hi friends, welcome to our channel. இன்னைக்கு நாம பார்க்க போறது மூணே பொருளை வச்சு எப்படி ஒரு ஈஸியான ஐஸ்கிரீம் செய்யலாம் இந்த சம்மருக்கு அப்படிங்கறது தான். வாங்க வீடியோக்குள்ள போலாம். இப்போ நான் எடுத்துக்கிறது இந்த கப்பால 3 கப் தர்பூஸ் ஜூஸ் எடுத்துர்க்கேன். தர்பூசணி ஜூஸ் வடிகட்டி வச்சிருக்கேன். இது வந்து பாதாம் வந்து வறுத்துட்டு வெறும் கடாயில அதை வந்து சின்ன சின்னதா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது கலரு, இது ஆப்ஷன் தான் கலர் வேணும்னா. இது வந்து எசன்ஸ், மில்க் மேடு, அப்புறம் விப்பிங் க்ரீம். இதுதான். ஃபஸ்ட்டு அடுப்பை பற்றி வச்சுட்டு வாட்டர்மெலன் ஜூஸை ஊற்றி சூடு காட்டிக்கலாம். கடாயில் ஜூஸை ஊற்றிடுறேன். மூணு கப் ஜூஸ் வந்து பாதி அளவுக்கு ஆகணும், 1.5 கப்பு. அந்த அளவுக்கு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வத்த விட்டுருங்க ஜூஸை. இப்போது நல்லா சூடு வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது வந்து அப்படியே ஒரு அரை மணி நேரம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வத்த வச்சுருங்க. எதுக்காக நம்ம வந்து சுண்டை காய்ச்சுறோம் அப்படின்னாக்கா, நம்ம நார்மலாக தர்பூசணியில் வந்து தண்ணி சத்து அதிகம் இருக்கும். அந்த தண்ணி சத்து இருந்துச்சுனாக்கா ஐஸ்கிரீம் செய்யும்போது அங்கங்கே ஐஸ் கிறிஸ்டல்ஸாக ஃபார்ம் ஆகும். ஐஸ்கிரீம் வந்து கரெக்டான பர்ஃபெக்டாக வராது. அதுக்காக தான் நாம் வந்து இதை வந்து சுண்டை காய்ச்சிறது. சுண்டை காய்ச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா சுண்டை காய்ச்சிட்டேன்னு சொல்லிட்டு. இப்போது இதை வந்து நாம் ஆற வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன். நாம் எடுத்த வாட்டர்மெலன் வந்து 3 கப்ஸ் இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம நல்லா அடுப்பில் வச்சு சுண்டை வச்சதுக்கப்புறம் இந்த ஸ்டேஜுக்கு வந்திருக்கோம். இதை வந்து நம்ம நல்லா ஆற வச்சிடணும். ஆறிக்கிட்டு இருக்க நேரத்தில் நாம் வந்து விப்பிங் க்ரீமும் கண்டன்ஸ் மில்க்கும் சேர்த்து நம்ம இந்த மாதிரி ஒரு பவுலில் போட்டு நல்லா பீட் பண்ணிக்கலாம். விப்பிங் க்ரீம் என்ன ரேஷியோவில் எடுத்திருக்கேன் அப்படின்னாக்கா 400 கிராம் விப்பிங் க்ரீம் எடுத்திருக்கேன். 3/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ண போகிறேன். ரெண்டையும் சேர்த்து நல்லா பீட் பண்ணணும். எப்போதுமே விப்பிங் க்ரீம் பீட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி இந்த கம்பிலாம் வந்திருக்கு இல்லையா, பீட்டரு, இதெல்லாம் வந்து நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஒரு 10லேருந்து 15 மினிட்ஸ் வந்து நல்லா சில் பண்ணிக்கணும். அதே மாதிரி கீழே வந்து ஐஸ் வாட்டரும் ஐஸும் போட்டு இந்த மாதிரி ஒரு பவுலில் வச்சுட்டு அதில் வச்சு பீட் பண்ணணும். அப்படி பீட் பண்ணும்போது தான் விப்பிங் க்ரீம் வந்து நல்லா ஸ்டிஃபாக வரும். இப்போ நான் பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ வந்து பீட் பண்ண ஆரம்பிச்சாச்சு. இது வந்து நல்ல ஸ்டிஃபாக பீட் பண்ணணும். அது வரையிலும் நான் அடிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ரீம் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நாம் வந்து எடுத்து வச்சுருக்க இந்த வாட்டர்மெலனில் 3/4 கப் அளவுக்கு கண்டன்ஸ் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கப்பால் 1 கப்பு இருக்கும் இல்லையா, அதால் 3/4 கப்பு அந்த ரேஷியோவில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த க்ரீம்லேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணணும். நான் மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். விப்பிங் க்ரீமை நான் எடுத்து இதில் ஆட் பண்ணிக்கிறேன். ரெண்டையும் மாற்றி மாற்றி தான் ஆட் பண்ணோம். ஒரே ஸ்டேஜில் ரெண்டையும் போடக்கூடாது. இப்போது ஃபுல்லாக கலந்துக்கலாம். கலந்துட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்போது இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து ரோஸ் கலர் ஆட் பண்ண போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தான், வேணும்னா ஆட் பண்ணுங்கள், இல்லைன்னா தேவையில்லை. கலர் ஆட் பண்ணுறது எதுக்காகனா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும், அதுக்காக தான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போது கலர் ஆட் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணியாச்சு. இதில் வந்து நான் வந்து பன்னீர் சேர்க்க போகிறேன். பன்னீர் எதுக்காகனா அது வந்து நல்ல ஒரு வாசனை கொடுக்கும், அதுக்காக தான் ஆட் பண்ணிவிட்டு இது கூட ரோஸ்ட் பண்ணி வச்சிருக்க
பாதாம் ஆட் பண்ணிக்கிறேன், பிஸ்தாவும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். எப்போதுமே கேக் வந்து எப்போதுமே ஐஸ்கிரீம் வந்து நம்ம ஃப்ரீசரில் செட் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி அலுமினியம் பாத்திரத்தில் வச்சோம்னாக்கா சீக்கிரம் செட் ஆகிடும். அந்த ஐஸ் கிறிஸ்டல்ஸ்லாம் ஃபார்ம் ஆகாது. இப்போ இதில் நான் வந்து மாற்றிட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போது இது ஃபுல்லாக கவர் பண்ணுறதுக்கு நான் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ண போகிறேன். நீங்கள் வந்து வேறு எதுவும் போடுறா இருந்தாலும் போட்டுக்கலாம். ஆனால் இந்த மாதிரி அலுமினியம் ஃபாயில் யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும், தண்ணி வந்து உள்ளே போகாது, சீக்கிரமாக ஐஸ்கிரீம் வந்து செட் ஆகும். இப்போது அலுமினியம் ஃபாயில் போட்டு ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். ரேப் பண்ணி ஃப்ரிட்ஜில் வந்து 8 மணி நேரம் வைக்கணும் செட் ஆகிறதுக்கு. அதுக்கப்புறமா நான் எடுத்து உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். இப்போது ஃப்ரீசர்லேருந்து எடுத்துட்டேன். ஓவர் நைட் வச்சதில் இந்த மாதிரி செட் ஆகிடுச்சு பாருங்கள். இதை நான் ஒன்று ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நாம் ரோஸ்ட் பண்ணி பொடி பண்ணி வச்சுருக்க பிஸ்தாவை இதில் மேலே அப்படி லைட்டாக தூவிடுறேன். இப்போ நம்மளோட வாட்டர்மெலன் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுச்சு. நாம் போட்ட அந்த 3 கப்பு தர்பூசணி ஜூஸுக்கும் 400 கிராம் விப்பிங் க்ரீமுக்கும் இந்த அளவுக்கு எனக்கு கிடச்சிருக்குது. இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் உங்கள் பசங்களுக்கு செஞ்சு இப்போ இருக்கிற சம்மருக்கு அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.